ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோடை காலத்திலும் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்பவரா நீங்கள்? அப்படி என்றால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் என்பது பற்றி விவரிக்கிறார் உடற்பயிற்சியாளர் ராகுல். கோடை காலங்களில் உடற்பயிற்சி செய்யும் போது அதிக அளவில் வியர்வை உடலிலிருந்து வெளியேறும் சூழலில் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றணும், எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு பயிற்சியாளரும் பாடி பில்டிங் துறையில் பல்வேறு பரிசுகளை வென்றவருமான ராகுல் நம்மூட்டு இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சம்மர் சீசனில் அதிக அளவில் வியர்வை வெளியேறும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தை குறைச்சிக்கணும், இல்லை ஒர்க் அவுட்டோட அந்த ரொட்டீன்ஸ் ஏதாச்சும் நம்ம மாற்றிக்க வேண்டிய சூழல் இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் அவுட்டு சம்மர் டைமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா மசிலுமே நம்ம டார்கெட் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அது வந்து சம்மர் டைமில் ட்ரெயின் பண்ணாலுமே எல்லா மசிலுமே கவரப் ஆகிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல அதிகமாக வரக்கூடிய விஷயம் அந்த வேர்வை அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே எக்யூப்மெண்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம படுத்துட்டு ஒருத்தரோட பாடி ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியாக ஹைஜீனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஜிம்குள்ளே? அதாவது இந்த டைம் சம்மர் டைம்னு மோஸ்ட்டாக பார்த்தா ஃபுல்லாக பாடி எல்லாமே ஸ்வெட் ஆகும் நல்லாவே. ஸோ இந்த டைமில் கிளைண்ட்ஸாக வந்துட்டு கொஞ்சம் டவல் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் ஹைஜீன் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேணால் அந்த வெட் வைப்ஸ் மாதிரி சானிடைசர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறது கிளைண்ட்ஸுக்கு பொதுவாக நல்லது. வியர்வை வெளியேறுது அப்படிங்கும்போது நிறைய பேர் தண்ணி மட்டும் குடிச்சு காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து. ஸோ உப்பும் சேர்ந்து வெளியேறுதும் அப்படிங்கும்போது தண்ணி மட்டும் குடிக்காமல் வேறு ஜிம்முக்கு வரவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நல்லது, இல்லை தண்ணி கூட என்னென்னலாம் குடிக்கலாம்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 kg ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 liter ஆஃப் வாட்டர் வேணும். ஸோ ஒரு 60-70 இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசிக்காக 3 to 3.5 liters ஆஃப் வாட்டர் இன்டேக் பண்ணணும். நார்மல் டைம் விட இந்த டைமில் எக்ஸஸாக ஸ்வெட்டு, அதாவது வேர்க்கறனால நீங்கள் 1 லிட்டருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. நார்மலாக மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் எலக்ட்ரோலைட்ஸ், அதே அவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, இப்போது மழை காலங்களில் ரொம்ப ஒரு பனிக்காலம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஒரு மாதிரியான காஸ்டியூம்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், ஒரு பேசிக்காக இப்போ தான் ஒருத்தர் ஜிம்முக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள்? ஐ மீன் எப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்துட்டு கிளைண்ட்ஸோட கம்ஃபர்ட்டுக்கு தான் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறாங்க. பெட்டர் வந்துட்டு ஜெர்சி கிளாத் மாதிரி இல்லை பனியன் கிளாத் மாதிரி இப்படி பண்ணும்போது ஸ்வெட் ஆகும்போது பாடிக்கும் ட்ரெஸ்ஸுக்கான கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப டைட் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வருது. ஸோ ஜெர்சி வேர் மாதிரி போட்டு வந்தால் இனிமேல் ஈஸியாக இருக்கும். உடற்பயிற்சி சாலைகளில் பயிற்சி செய்யும் போது குறிப்பாக கோடை காலங்களில் வழக்கமான அந்த பழக்க வழக்கங்களை பெரிய அளவில் மாற்றம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த நீர்ச்சத்து அதிக அளவில் வெளியே செல்லும் போது எலக்ட்ரோலைட் போன்ற விஷயங்களை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும், அதே நேரத்தில் நம்முடைய அந்த சுத்தம் சார்ந்த விஷயங்களை உடற்பயிற்சி சாலைக்குள் முறையாக பேணி பராமரிக்க வேண்டும் என்பது பயிற்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.